முந்தானேத்து நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அவருக்கு. அப்போ அவர் சொன்னாங்க, இங்கே சரியான மழை, சூரன் மலை கோயில் சரியான மழைன்னு. அப்போ நான் சொன்னேன், மழையாக இருந்தால் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை சாமி நடை அப்படி அடைச்சி போட்டு வர முடியாது, அடுத்த நாள் நடை திறக்கணும், அதனால் அப்படி கோயிலெல்லாம் பூட்டி போட முடியாது, வேறு ஆள் ரெடி பண்ணி விட்டுட்டு தான் வர முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ சார் நான் சொன்னேன், சரி அடுத்த நாள் நீங்கள் வேறு ஆளை ரெடி பண்ணி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொன்னேன். சரின்னு சொன்னார். அப்போ அடுத்த நாள் வேறு ஆள் கிடைக்கலையா கோயில் பார்க்குறதுக்கு. அப்போ இன்றைக்கி ஒரு நாள் கூட பார்த்துட்டு நான் அன்றைக்கி 4:30க்கு நான் வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னார். சரின்னு சொன்னேன். அப்போது நைட்டு ஒரு 9 மணிக்கு எனக்கு கூப்பிட்டாரு. மஞ்சு, நான் இந்த கோயில் எனக்கு கொடுத்துருக்க ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், மழை எப்படி பெய்யுதுன்னு. சரியான மழைன்னு சொன்னார். அப்போ மழை பெய்தால் நீங்கள் அங்கே இருக்காதீங்க, இப்போ வந்து தண்ணி வர இடம் தானே, நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம், கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு போனீங்கன்னா தண்ணி வராது, கோயில் போய் அங்கே அங்கே கோயிலில் போய் படுத்துக்கங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அவர் சாப்பிட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு, அவருக்குள்ளே சேஃப்டி கணக்குலாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டார். சூரமலை கோயிலில் போயிட்டு அங்கே போய் நடையில் சாமி உள்ள நடையில் படுத்துட்டார். படுத்துட்டு கூப்பிட்டாரு. நான் சாப்பிட்டேன் மஞ்சு, சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டேன், அங்கே சிவன் நம்மளுக்கு நடையில் தான் படுத்துருக்குறேன் அப்படின்னாரு. சரின்னு சொன்னேன். நாங்கள் 9 மணிலேருந்து 9 வரைக்கும் பேசினோம். பேசி முடிச்சுட்டு அப்புறம் சொன்னார், சரி நான் மாத்திரை போட்டுட்டு தூங்குறேன், காலையில் நான் கோயிலுக்கு போகணும், 4 மணிக்கு நடை திறக்கணும் தானே அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் படுத்துட்டேன். அப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவர் கோயில் திறப்பார். அப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோயில் திறப்பார் அப்படின்னு நினச்சி நான் கூப்பிட்டேன். ஃபோன்லேருந்து கூப்பிடும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அப்போ என்னடா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதே அப்படின்னு யோசனையாக உட்காந்துருந்தேன். அப்புறம் அன்றைக்கி அதே 6:30 மணிக்கு என் பொண்ணு கூப்பிட்டுச்சு கோயம்புத்தூர்லேருந்து. கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி ஃபோனில் பார்த்தம்மா, சூரமலையெல்லாம் கோயிலெல்லாம் தண்ணியில் அடித்து போயிடுச்சாம்மா, அது அப்பாவும் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மான்னு ஃபுல்லாக அடைஞ்சிச்சு. ஃபுல்லாக அடைஞ்ச ஸ்பாட்காகி நான் போயிட்டேன். அங்கே வந்து ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டேன். நான் போய் சூரமலையில் பார்க்கலாம் அப்படின்னு. அங்கே போனால் என்னை விடலை. அப்போ சரி என்ன பண்ணுறது, அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அப்புறம் அங்கேருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்து சொன்னாங்க, இங்கே என்ன ஒரு நிலம்பூருக்கு அங்கே ஒரு பாடி வந்திருக்கு, நான் அது அவங்க வீட்டுக்கார மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், எங்கள் நாத்தனா சொல்லவும் சரிங்க அங்கே போன வண்டி இருக்குது. அங்கே போய் பார்த்தா அங்கே அவர் இல்லை. அப்போ அதுக்கு இடையில அங்கேருந்து எங்களுக்கு தகவல் கிடச்சிட்டு, இங்கே மேப்பாடியில் அவர் இருக்கார், இந்த கோயில் வேலை செஞ்ச பூசாரி இங்கே மேப்பாடியில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க. போனே என் பையனே கண்டுபிடிச்சிட்டான். அம்மா மேப்பாடியில் தம்மா அப்பா இருக்காங்க, இங்கே கல்பட்டாவில் நீங்கள் இங்கே வந்துருங்க. அப்போ நாங்கள் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே எங்கள் பாடி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அது எப்படியாவது எங்கள் கடவுளை திருப்பி எங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு வேணும். ஆனால் அந்த கடவுள் கை விட்டுருச்சுங்கள. சார் எஸ்டர்டே நைட்டு வந்துட்டு கால் பண்ணியிருந்தேன் அப்பாவுக்கு. அப்பா வந்து எடுத்துகிட்டு பேசினாங்க. அப்புறம் நைட்டு முடிச்சுட்டு காலையில் வந்து கூப்பிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அப்பாவுக்கு வந்து நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 டைமுக்கு மேலே நான் அப்பாவுக்கு கால் பண்ணேன். அப்பாவுக்கு ஃபோன் ரீச் ஆகலை. அப்புறம் குளிச்சு முடிச்சு சரி காலேஜ் கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது காலையில் நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு நியூஸ் பார்த்தேன். பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சூரல் மலை வந்து கிராமம் ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு, மழை வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா அந்த கோயிலில் தான் இருந்தார், 15 வருஷமாக கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப அப்பா கூப்பிட்டு ரீச் ஆகவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு சேச்சி, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட், அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, அப்பா இருக்காங்களா, வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லையே வீட்டுக்கு எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க எதுவும் சொல்லலை, இன்சிடெண்ட் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அங்கே அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு, என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவள் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அப்பா அங்கே வந்துட்டாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு, முண்டைக்காய் அப்படிங்கிற ஒரு மலை இடிஞ்சு வந்து முண்டைக்காயும் சூரல் மலையும் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு, இந்த பாலம்லாம் இடிஞ்சு அப்பா இருந்த கோயில், அப்பா இருந்த குவார்ட்டர்ஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. நான் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே கால் பண்ணி விசாரித்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க தான், என் அப்பா கிட்ட தான் எல்லாம் மோஸ்ட்லி நம்பர்ஸ்லாம் இருந்துச்சு, என்கிட்ட எதுவும் இல்லை. ஒரு 4-5 பேர் நம்பர் இருந்துச்சு, அவங்களுக்குலாம் கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்களே உண்மையானு. அவங்க எல்லோரும் ஒரு ஹோப் கொடுத்தாங்க. இந்த மாதிரி டே பிஃபோர் எஸ்டர்டே நைட்டே வந்துட்டு ஒரு ரெஸ்கியூ டீம் வந்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆக போகுதுன்னு தெரிஞ்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்பாவே கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறோம், அப்பா கோவிலில் இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஒரு மாதிரி தைரியமாக தான் இருந்தேன். அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது, அப்பாவை எப்படியாவது கூட்டிகிட்டு கொண்டு போய் கேபில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமாக தான் இருந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என் சைட்லேருந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 100 டைமுக்கு மேலே கால் பண்ணி அப்பாவுக்கு ஸ்விட்ச் ஆஃபில் வந்ததுனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் ரெஸ்கியூ நம்பருக்கு கால் பண்ணி, நிறைய ரெஸ்கியூ நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன், நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி சூரல் மலை கிராமத்தில் அங்கே சிவக்ஷேத்திரத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, அங்கே பக்கத்தில் ஏதோ குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது ஃபுல்லாக இடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, மழை வந்து என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கினாங்க.
வாங்கிட்டு நானும் சொன்னேன், இந்த மாதிரி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் கோயம்புத்தூரில், நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன், இப்படி நியூஸ் கிடச்சதுனால தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 நம்பருக்கு கால் பண்ணி அப்பாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து எல்லாமே சென்ட் பண்ணேன். அவங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோமா, இப்போ ரெஸ்கியூ பண்ணிகிட்டே இருக்கோம், அப்பா கிடைச்சா கண்டிப்பாக சொல்கிறோன்னு சொல்லிட்டு அப்பாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. ஆனால் காலையில் நான் காலேஜ் கிளம்பும்போது கேட்டதுலேருந்து எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, நான் அப்படியே இருந்துட்டேன், காலேஜ் போகவே இல்லை. நானும் வந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணி என்ன பண்ணுறதுனே தெரியல, எதுலேயுமே இன்ஃபர்மேஷன்ஸ் ஒழுங்காக அவங்க கொடுக்கவே இல்லை. சரின்னு விட்டாச்சு. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு பாருங்கள், அங்கே விட மாட்டேறேன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு டீமாக பிரிஞ்சு போனாங்க. அத்தை வந்து நிலம்பூர் சைட்லேருந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அப்பா மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன், அப்பாவாக இருக்குமான்னு தெரியலன்னு சொன்னாங்க. அப்போ அம்மா வந்து அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டோம். அப்புறம் என்னோட மாமா அவங்க எல்லாம் வந்துட்டு மேப்பாடி போனாங்க, கல்பட்டை தம்பியை கூட்டிகிட்டு போனாங்க. என்கிட்ட சொல்லலை வீட்டில் இந்த மாதிரி அப்பா கிடச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் என்ன ஆச்சுங்கிற இன்சிடெண்ட்டை வந்து அவங்க சொல்லலை. அப்புறம் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நிலம்பூரில் இருக்கார் அப்பா, கால் மட்டும் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் சரி கால் மட்டும் தான் அடிபட்டிருக்கு போல, அப்பா நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து உண்மை வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான், நேற்று நைட்டு தான் நான் இங்கே ரீச் ஆனேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்பா வந்து கல்பட்டால வந்து டெட் பாடி வச்சுருந்த இடத்துல அப்பா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. ஆனால் அப்பா மட்டும்தான் எனக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு வந்து அப்பா தான் எல்லாமே. அப்பாவோட ஒர்க் மட்டும்தான் எங்களை வந்து டிபெண்ட் பண்ணாங்க, அப்பாவோட ஒர்க் மட்டும்தான் நாங்கள் டிபெண்ட் பண்ணியிருந்தோம், வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. 12th வரைக்கும் நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் நல்ல மார்க்ஸ் கிடச்சிது. அப்புறம் வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் சீட் கிடச்சிச்சு, அங்கேயே ஜாயின் பண்ணேன். நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. இப்போ 3 monthsக்கு முன்னாடி வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கிளாஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணி நானாக படிக்கிறதுக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாமே கேட்டிருந்தேன் அப்பா கிட்ட. அப்பாவும் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தாரு. இப்போ தான் ப்ரிலிம்ஸ் ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே அப்பா போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா அம்மாவோட கனவு வந்து நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி எப்படியாவது சிவில் சர்வெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நான் அதுக்காக போராடுவேன். நான் அதை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எனக்கு அப்புறம் தம்பி இருக்கான், அவன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அவனையும் நான் தான் பார்த்துக்கணும், அம்மாவையும் நான் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அப்பா இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அப்பா மட்டும்தான் எல்லாமே, சின்ன சின்ன விஷயம் கூட அப்பா தான் வந்து சொல்லி கொடுத்து என்னை வளர்த்தாரு. அப்படிங்கிறப்போ இப்போ அப்பாவே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதான் பிரதீப் இறந்து போனவர் எங்கள் சித்தப்பா தான், கல்யாணகுமார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா கோயில் இருந்திருக்கோம். நாங்கள் மாறி மாறி கோவிலை பார்ப்போம். நாங்கள் இருந்த இடம் வந்துட்டு மேப்பாடி சூரல் மலை அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் மாறி மாறி கோயில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவர் இந்த மாதிரி அவர் மரணப்பட்ட சமயத்தில் அவர் மட்டும்தான் இருந்தார், நாங்கள் இல்லை. அதே மாதிரி அந்த இடம் ரொம்ப மோசமான இடம். அது மாதிரி அந்த சூரல் மலை உண்டக்கைங்கிற இடத்துல வந்துட்டு பெரிய ஒரு மலை இருக்குது. அங்கே தான் இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த மலை கீழே வந்து அப்படியே அந்த மாதிரி சூரல் மலை வந்து அங்கேருந்து நிறைய பேர்த்த நிலம்பூர் வழியில், போத்துக்கல் வழியில் மூலமாக நிலம்பூர் வர கொண்டு வந்துருச்சு. அங்கே ஒரு 10-30 பேர் வந்துட்டாங்க. இந்த மாதிரி இறந்து போனது எங்கள் சித்தப்பா தான், கல்யாணகுமார். அந்த இடம் எப்பயுமே கொஞ்சம் மோசமானது. ஏற்கனவே வந்துட்டு 2019 அட்டமலைங்கிற ஒரு இடம் வந்துட்டு இந்த மாதிரி உருள் கொட்டினதில் அங்கேயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ சூரமலையில் நடந்திருக்கு. நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு அவங்க கூட பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டு நான் கோயிலில் இருந்தேன். அவங்க கூட நாங்கள் மாறி மாறி இந்த கோயில் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி இறந்துட்டார். அன்றைக்கி அவங்க பொண்ணுக்கு தான் லாஸ்ட்டாக பேசியிருக்காரு. அவங்க ஒரு 7:30 மணிக்கு அவங்க பொண்ணு கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி அப்பா அங்கே ரொம்ப மழையாக இருந்தால் நீங்கள் மாறிடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அவங்க வந்து மாறல. கடைசியாக 9 மணிக்கு அவங்க ஒய்ஃபு பேசியிருக்காங்க. பேசினப்போ ரொம்ப மழையாக இருந்தால் நீங்கள் மாறிங்கன்னு சொன்னது. அவர் கோயில் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அவர் எப்போயுமே சாதாரணமாக இருக்கிற ரூமை விட அவர் கோயில் பக்கத்தில் ஒரு ரூம் வந்துருக்கு, அங்கே தான் இருந்திருக்காரு. அங்கே இருந்தால் இந்த மாதிரி நைட்டு ஒரு 2 மணி அந்த டைம் சரியாக சொல்ல முடியல. அந்த டைமில் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இறந்து போயிட்டாருங்க. அப்போ அந்த மாதிரி நடந்துருச்சு.